இங்கதான் இருக்கேன். இங்கதான் சொல்லுடா, எங்கடா இருக்கான் சுனில் வர்மா? சத்தியமா எனக்கு தெரியாதுண்ணா. என் கூட வேற யாரோ டச்ல இருக்காங்க. அவன் ஒன்ன மாதிரி இருப்பான்னு மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன். யாரா இவன் எதுக்கு உனக்கு போன் பண்றான்? அவன் தான் உன்னை ஃபாலோ பண்ண சொன்னான். சுனில் வர்மா கேங்கல அவனும் ஒருத்தன். கேங்குனா எத்தனை பேர் இருக்காங்கடா? நான் என்னடா பாவம் பண்ண? நீங்க எல்லாரும் என்ன எதுக்கு டார்கெட் பண்ணீங்க? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன்னா, மகாதேவ் கிரிக்கெட் பெட்டிங் மூலமா ஹாங்காங்ல இருந்து வர வச்ச லாஃபிங் பூத்தா விக்ரஹாம் எல்லாம் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கிறதா சுனில் வர்மா கேங்குக்கு தெரிய வந்தது. ஆனா அது எங்க இருக்கு, அதோட டீடைல்ஸ் எல்லாம் அந்த மகாதேவ் அவன் புள்ள சகாதேவுக்கு மட்டும்தான் தெரியும். மகாதேவ் பையனை பிடிச்சு அந்த விக்ரஹாம் எங்க இருக்குன்னு தெரிய அதுக்கு பிளான் போட்டோம். அவனை எப்படி கார்னர் செய்யறதுன்னு யோசிக்கும் போதுதான் சுனில் வர்மா மாதிரியே இருக்க நீ கண்ணில் பட்ட. அவனை தேடிக்கிட்டு இருக்க மகாதேவ் பையனுக்கு உன்னை டார்கெட் ஆக்குற மாதிரி செஞ்சா சுனில் வர்மா. அப்புறம் உன்னோட சேர்ந்து அவனும் ட்ரெயின் ஏறுற மாதிரி பண்ணான். நீங்க 2 பேரும் ட்ரெயின்ல இருந்து குதிக்கிற வரைக்கும் அங்க எல்லாம் பிளான் பண்ண மாதிரியே நடந்துச்சு. கால் போயிடும் பரவாயில்லையா? ஆனா நீ ரிவர்ஸ் ஆகணும் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த சுனில் வர்மா அவ்வளவு பெரிய பிஸ்தாவா இருந்தா அவனே சகாதேவ் முன்னாடி போய் நின்று அவனை பிடிச்சிடலாம்ல. சுனில் வர்மா புத்திசாலித்தனமா வேலை பார்ப்பான். ஈகோல எதுவும் பண்ண மாட்டான். ஒரு வேலை பிளான் ஃபெயில் ஆகி மாட்டினா நீ தான் மாட்டுவ. சுனில் வர்மா கிடையாது. சொல்லுடா, நம்ம நினைச்ச மாதிரியே சகாதேவ் மாட்டிக்கிட்டான்னு அவனை இங்க வர சொல்லு. சகாதேவ் கிடைச்சிட்டான். பெண்டியால இருக்க ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கான். நீங்க உடனே கிளம்பி வாங்க. வரட்டும்டா அவனுக்கு. ஒருத்தனையும் என்ன பண்றேன்னு பாரு. ஒண்ணு அவனுக்கு அந்த மகாதேவ் முன்னாடி போய் சேர்க்கிறேன். அவசரத்துல உண்மையான விஷயத்த சொல்ல மறந்துட்டேனா? உன் தம்பியோ எங்க கிட்டதான் இருக்கான். அவனும் சுனில் வர்மா ஆளுதான். அவனுக்கு உனக்கு ஒரே வித்தியாசம் தான். அவன் கருப்பு ஜாக்கெட் போட்டுக்கிட்டு கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு பேஸ் வாய்ஸ்ல பேசுவான். இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏன் கூட விளையாண்டீங்க. இப்ப என்னோட டர்ன். அந்த சுனில் வர்மாவை கண்டுபிடிக்கிறேன். என் தம்பியை காப்பாத்துவேன். சுனில் வர்மாக்கு விரல் நீட்டினா பிடிக்காது. சுனில் வர்மா கடுப்பானா எமங்கிட்ட இருந்து கால் வரும். எஸ்வி, நீ என்ன இங்க இருக்க? எங்க இருப்பேன்னு சொன்ன? ஐடல்ஸ் கிடைக்கிற வரைக்கும் சாட்ல பேசுறேன்னு சொன்ன. சாட்ல இருந்த வேலை நடக்கலன்னு தான் இறங்கி வேலை செய்யலான்னு வந்த. பங்காராஜ் எங்க போயிட்டான்? எப்பயும் சாஃப்டா இருக்கிற பங்காராஜுக்கு இன்னைக்கு கோவம் வந்துருச்சு. எதிர்த்து பேசினா எல்லாரையும் வச்சு செஞ்சான். எல்லாரும் முகத்தை பாத்துக்கங்க. பங்காராஜுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விஷயம் உள்ளுக்குள்ள மறைஞ்சுதான் இருக்கும். டைம் வந்தா தானா வெளியே வரும். நான் கரெக்ட் டைமுக்கு வெளியே வந்தேன். அவனுக்கு வச்சேன், ஓடி போயிட்டான். இவளை இங்க விட்டுட்டு அவன் எங்க போனா? இவன் என் கிரிப்ல தானே இருக்கான். ஹீரோயினுக்கு மேக்கப் மேன் மாதிரி இங்கதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பான். இவன் மாட்டினான்ல, அது போதும். ஐடல்ஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சதா? அது தெரியணும்னா இவன் எந்திரிக்கணும். இவன் எப்ப எந்திக்கிறது? ஐடல்ஸ் எப்ப கிடைக்கிறது? கோடிகள் எப்பதான் கைக்கு வருமோ? பொண்ணுக்கு கொஞ்சம் பொறுமை இருக்கணும். அதனாலதான் நீ அவ்வளவு பொறுமையா இருக்கியா? டார்லிங், யூ ஆர் டூ குட். You are too hot. I miss you. Then kiss me. எல்லாரும் முன்னாடியுமா? முன்னாடி பின்னாடி இருந்தாலும் என்னதான் கிஸ் பண்ணும், வேற யாரையும் இல்ல. You naughty. பிரகாசமா இருக்கிற உன்னை பார்த்தோன்னா வர நாட்டினஸ், தோனிக்கு ரன்ஸ் மாதிரி, பன்னிக்கு டான்ஸ் மாதிரி என்னையே அறியாம. என்னடி கோவமா பாக்குற? ஏய், யார் மேல உன் கோவத்தை காட்டுற? உன் கோவத்தெல்லாம் அந்த பங்காராஜ் மேல காட்டு.
எனக்கு யாரு மேலயும் கோவம் இல்ல, எனக்கு என் மேலதான் கோவம். எதுக்கு? அந்த பங்காராஜு நம்பி இவ்வளவு தூரம் வந்ததுக்காகவா? இல்ல, இவ்ளோ தூரம் வர வரைக்கும் பங்காராஜுவை நம்பினதுக்கு. அப்போ பங்காராஜுவை நீ லவ் பண்றியா? அது மட்டும் இல்ல, பங்காராஜுவை லவ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவ்வளவு பெரிய ஆளா இருந்திருந்தா உன் பக்கத்துல இருந்திருப்பான், விட்டுட்டு ஓட மாட்டான். இப்ப என் பக்கத்துல இல்லன்னு ஏன் நினைக்கிறீங்க? அவனுக்கு ஃபோன் பண்றேன். கிடைச்சிருச்சு. கொஞ்சம் இருங்க, அவன் தான் நினைக்கிறேன். இந்த ஆள் இங்க என்ன பண்றான்? அங்கே இரு. கிருஷ்ணவேணி, என்ன ரொம்ப தூரம் சுத்த வச்சுட்ட. இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. வா. இது நமக்கு என்ன புதுசா? வாடி. டேய், இன்னைக்கு அவளை போக விடாத. புடி அவளை. என்னால அப்படி ஒரு வேலையை செய்ய முடியாதியா? கிருஷ்ணவேணி என் கண்ணு முன்னாடி வளர்ந்தவன். டேய், நான் இன்னைக்கு என்ன சொல்றேனோ அதான் வேத வாக்கு. உன்னால முடியல, நீ கிளம்பி போ. நீ வாடி. நீ போமா. வா 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 வா. இரு இரு இரு. அசையாத அசையாத. கிருஷ்ணவேணி அந்த கடவுள் தான் காப்பாத்துறான். ஒன்னும் பயப்படாத, மெதுவா. கிருஷ்ணவேணி, வாமா. பிராந்தி பிரியாணியோட உன்னை சேர்த்துறேன். வா. நல்ல சான்ஸ் மிஸ் பண்ண வச்சது. ஏய், நீ என்னடா இங்க இருக்க? ஃபார்ம் ஹவுஸ்ல பிரகாஷ்ராஜ் மாதிரி ரவுடித்தனம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி பாவ செயல் கூட பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நீ என்ன பேசிட்டு இருக்க? ஒரு பக்கம் வேண்டான்னு அவர் அவ்வளவு சொல்றாரு. வாய் வார்த்தைக்கு சொல்லுவான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பி. எது? என்னடா பிடிக்கும்னு சொல்ற? அதாவது எனக்கும் கொஞ்சம் கொடுப்பாரு தம்பி, அவர் முடிச்சதுக்கு அப்புறம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இது எங்களுக்கு சகஜம்தான். நம்ம என்ன காலத்துல இருக்கோம் இப்போ? ஆமா, நீ இங்க என்னடா பண்ற? நீ என்ன பண்ற? நீ அங்க பண்ண காரியத்தினால நான் இங்க இருக்கேன். அது இருக்கட்டும், உன்னோட லேட்டஸ்ட் விக்டம் யாரு? இந்த தடவை குரூப் மெம்பர்ஷிப்பே கொடுத்துட்டியா? பங்காராஜு கிடைச்சிட்டானா? இது யாரு? நீ யாருடா? பங்காரு ராஜுவை கண்ணு முன்னாடி வச்சுட்டு பங்காரு ராஜு கிடைச்சிட்டானான்னு கேக்குற? பங்காராஜு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? தெரியும். தெரியாது. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு கழண்டுருச்சு. அதான் டிராயர் போட்டு பேண்ட் போட மறந்துட்டேன். லடி ஃபோல். நீ தாண்டா அந்த ஃபூல். இவன் தாண்டா பங்காரு ராஜு. இல்ல, சுனில் வர்மா. யாரோடாமா? சுனில் வர்மா. உன் மண்டை. அவன் தான் பங்காரு ராஜு. இல்ல. இல்லையா? அப்படின்னா நீ அப்ப என்ன பார்த்தது இங்க என்ன பண்றேன்னு எதுக்கு கேட்ட? நான் கேட்டது நீங்க என்ன பண்ற, யார் கூட சம்பந்தப்பட்டிருக்க, இங்க என்ன கலட்ட வந்திருக்கன்னு கேட்டேன் உன்கிட்ட. சொல்லுடா. இந்த ஃபார்ம் ஹவுஸ் எங்க சார்துதான்? அவன் இங்க இங்கதான் இருக்கேன். பயங்கரமா பசிக்குது எங்களுக்கு. ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல, இத்தனை பேர் இருக்கீங்க. கிருஷ்ணவேணி பத்த மாட்டா. பாக்கியலட்சுமி ரெடி பண்ணவா? முடியாது. பாக்கியலட்சுமி எனக்கு நெக்ஸ்ட் சண்டேக்கு வேணும். பாக்கியலட்சுமி எனக்கு இப்பவே வேணும். சரி, அருடா. அறுக்கிறதா? கோழி அறுக்காம எப்படி சாப்பிடுவ? பாக்கியலட்சுமினா கோழியா? கிருஷ்ணவேணினாலும் கோழிதான். நீ என்ன நினைச்ச? நான் என்ன நினைக்கிறேன்னா, என் ஃபார்ம் ஹவுஸ்ல ஏதோ பெரிய டிராமா நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க ஆடியன்ஸ் யாரு, ஆக்டர்ஸ் யாருன்னு மட்டும் எனக்கு தெரியாது. அஞ்சு நிமிஷத்துல எல்லாரும் என் ஃபார்ம் ஹவுஸ் விட்டு காலி பண்ணுங்க. முடியாதுன்னா இன்னும் 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க. முடியலன்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லுங்க. ஏதோ நரி கத்துன மாதிரி இல்ல?
இவன் எப்படி இங்க வந்தான்? ஆமா இவன் என்ன இங்க கிடக்குறான்? அந்த பங்காராஜ் தான் கட்டி போட்டிருப்பான். அதான் நடந்திருக்கும் டார்லிங். ஆமா, அடிக்கிறதா நானும் பார்த்தேன். இந்த பொண்ணு யாரு? அந்த பங்காராஜ் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா. அப்ப இந்த டிராயர் எதுக்கு டார்லிங்ன்றா? நான் டார்லிங்னு சொன்னதே ஏன் டார்லிங்? பலமா அடிபட்டு இருக்கு. சிங்க் ஆகுது. அப்போ இந்த பங்காரு ராஜு இங்கதான் எங்காவது இருப்பான்னு தோணுது. அது உறுதி. இந்த லூசுக்கு ஷர்லாக் ஹோம்ஸ்னு நினைப்பு. ஹலோ மாஸ்டர், இன்னொரு விஷயமும் கிளியர். இவன் உங்க எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். அது வந்து பங்காராஜ் உங்க எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டு இருக்கான்னு சொன்னேன். இப்ப தெரிய வேண்டியது என்னன்னா, என் ஃபார்ம் ஹவுஸ்ல இந்த மாதிரி பொறுக்கிங்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. இவன் எங்க இருக்கான்? இவன் யாரு? நீ யாரா? ஸ்டார் ஹோட்டல்ல சீலிங் மாதிரி இவ்வளவு ஹைட்டா இருக்கா? அடி நல்லா விழுந்திருக்கும் போல. நல்லா சிங்க் ஆகுது. அது சரியா, அவனை எதுக்கு நீ விட்டுட்டு வந்த? அப்படின்னா இன்னொருத்தர் இருக்கானா? அவனுக்கு இப்போதைக்கு கான்சியஸ் வராது, கட்டி போட்டிருக்கேன். இங்க ஒருத்தனை அடிச்சு போட்டிருக்கான். யாரு? பங்காராஜ். உனக்கு பங்காராஜ் தெரியுமா? உனக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சா இங்க இருக்கவங்கள யாரு பங்காராஜன் சொல்லு பாப்போம். அப்பா, அடிமேல அடியா விழுகுது. உன் டைமிங் நல்லா இருக்குப்பா. உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க எஸ்கேப்.